Happy morning, students. Today we are going to learn the topic composite number. What is composite number? A natural number having more than two factors is called a composite number. So natural numbers first நீங்க என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. Natural numbers na 1 2 3 4 5 and so on. அப்படி natural numbers வந்து 1ல இருந்து ஸ்டார்ட் ஆகி அப்படியே போயிட்டே இருக்கும் நம்பர்ஸ் இன்ஃபைனைட்டா. ஸோ இந்த நம்பர்ஸில் கொடுத்துருக்க இந்த நேச்சுரல் நம்பர்ஸில் எந்தெந்த நம்பர்ஸ்க்கெல்லாம் வந்து மோர் தேன் டூ ஃபேக்டர்ஸ் கிடைக்குதோ, ஸோ மோர் தேன் டூ ஃபேக்டர்ஸ் கிடைக்கிற நம்பர்ஸ் எல்லாம் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா காம்போசிட் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஆல்ரெடி லாஸ்ட் கிளாஸில் லாஸ்ட் வீடியோவில் தான் நம்ம பார்த்தோம் ஃபேக்டர்ஸ்னால் என்னென்னு. ஸோ இப்போது மோர் தேன் டூ ஃபேக்டர்ஸ் கிடைக்கிற நம்பர்ஸ் எல்லாம் என்னன்னு சொல்கிறோம், நம்ம composite numbers அப்படின்னு சொல்கிறோம். So let us see the example. I take 4. So 4ன்ற நம்பருக்கு நான் பார்க்குறேன் இது வந்து காம்போசிட் நம்பரா அப்படின்றத நம்ம எப்படி டெரைவ் பண்ணலான்னு பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட்டு 4ன்ற நம்பர் எந்தெந்த டேபிளில் வரும் ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். எப்பயுமே ஸ்டார்ட் பண்ணும்போது 1 டேபிளில் ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஃபேக்டர்ஸ் ஃபைன் பண்ணும்போது. ஸோ 1 4s are 4. ஓகே, தென் 2 டேபிளில் எஸ் 2 2s are 4. Then 3 table 4 will not come. Then 4 table yes 4 1s are 4. So 4 table 4 வந்து எந்தெந்த டேபிள்ஸ்லாம் வருதுன்னா 1 4s are 4, 2 2s are 4, 4 1s are 4ன்னு எந்தெந்த ஸோ இந்த டேபிள்ஸ்லாம் கிடைக்குது. ஸோ 4ஓட ஃபேக்டர்ஸ் எல்லாம் என்னென்ன வரும் 1 2 and 4. ஸோ 4க்கு எத்தனை ஃபேக்டர்ஸ் கிடைக்குது 3 ஃபேக்டர்ஸ் கிடைக்குது. இங்கே நமக்கு சம்மில் என்ன கொடுத்துருந்தாங்க மோர் தேன் டூ ஃபேக்டர்ஸ் கிடைக்கிற நம்பர்ஸை நம்ம என்னென்னு சொல்லுவோம் காம்போசிட் நம்பர்னு சொல்லுவோம். இப்போ நம்ம பார்த்ததில் 4க்கு நமக்கு எத்தனை ஃபேக்டர்ஸ் கிடைச்சிது 3 ஃபேக்டர்ஸ் கிடைச்சிது. ஸோ 2 வந்து 3 தானே பிக்கர் நம்பர். ஸோ மோர் தேன் 2 ஃபேக்டர்ஸ் இங்கே கிடச்சிருச்சு. எந்த நம்பருக்கு கிடச்சிது 4ன்ற நம்பருக்கு கிடச்சிது. ஸோ 4ன்றது ஒரு காம்போசிட் நம்பர் அப்படின்னு சொல்லிடலாம். Let us see one more example 6. So 6ன்ற நம்பர் எந்தெந்த டேபிள்ஸ்லாம் வரும் first start with 6 table 1 6 are 6. okay 1 6 are 6. then next 2 table 2 3s are 6. then next 4 table will not come 5 no 6 table 6 1s are 6. so 6ன்ற நம்பர் எந்தெந்த டேபிள்ஸில் வந்திருக்கு 1 table 2 table 3 table 6 table. எஸ் ஸோ 6ஓட ஃபேக்டர்ஸ் எல்லாம் என்னென்னு எழுதலாம் 1 2 3 and 6. ஸோ 6ஓட ஃபேக்டர்ஸ் எத்தனை வந்திருக்கு டோட்டலாக 4 வந்திருக்கு. ஸோ 6ஓட ஃபேக்டர்ஸ்க்கு வந்து எவ்வளவு இருக்குது 6ஓட ஃபேக்டர்ஸ் ஈக்குவல் டு 4. ஸோ 4 ஃபேக்டர்ஸ் இருந்ததுன்னா அது என்ன நம்பர் காம்போசிட் நம்பர். மோர் தேன் 2 ஃபேக்டர்ஸ் இருந்தாலே அது என்ன நம்பர் காம்போசிட் நம்பர். அதனால் 6 ஒரு காம்போசிட் நம்பர் அப்படின்றத ஃபைண்ட் பண்ணிடலாம், கிளியராகவும் சொல்லிடலாம். ஓகே, தென் next topic is prime number. What do you mean by prime number? Let us see the definition. A natural number greater than 1 having only two factors, namely 1 and the number itself is called a prime number. So natural numberல greater than 1னா 1 விட பெரிய நம்பர்ஸ். 1 விட பெரிய நம்பர்ஸ்லாம் என்னென்ன வரும் 2 3 4 5 and so on அப்படியே போயிட்டே இருக்கும். இந்த நம்பர்ஸ்லாம் எந்த நம்பர்ஸ்க்கு ஃபேக்டர்ஸ் வந்து 1ம் அதே நம்பரும் கிடைக்குதோ, ஃபார் எக்ஸாம்பிள் 2 எடுத்துக்கிட்டோன்னா 1 2 அப்படின்னு 2 நம்பர்ஸ் மட்டும்தான் ஃபேக்டர்ஸாக கிடைக்கணும். இந்த நம்பர்ஸை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ப்ரைம் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, let us see the example. ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணிக்கிறேன் 2ன்ற எக்ஸாம்பிளை எடுத்துக்கிறேன். ஸோ 2ன்ற நம்பர் எந்தெந்த டேபிளில் வரும் 1 2s are 2, then 2 1s are 2. ஸோ 2ன்ற நம்பர் 1 டேபிளில் வரும், தென் 2 டேபிள் அதே டேபிளில் வரும். ஸோ இந்த மாதிரி நம்பர்ஸை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ப்ரைம் நம்பர்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ 2 ஹேஸ் ஒன்லி 2 ஃபேக்டர்ஸ். 2க்கு 2வே ஃபேக்டர்ஸ் மட்டும்தான் இருக்கனால இதை 2ன்றது ஒரு ப்ரைம் நம்பர் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, தென் நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் இஸ் ஐ டேக் 11. ஸோ 1 11s are 11, then 11 1s are 11. then 11 will come any other table. ஏதாவது டேபிள்ஸில் வருமா
நோ நெவர் கம். ஸோ 11ஓட ஃபேக்டர்ஸ்லாம் எத்தனை இருக்குது? 1 and 11. அதுதான் இங்கே நமக்கு டெஃபனிஷன்ஸ்லையும் கொடுக்குறாங்க. ஹேவிங் இங்கே இருக்கு பாருங்க, நேச்சுரல் நம்பர் கிரேட்டர் தென் 1 ஹேவிங் ஒன்லி 2 ஃபேக்டர்ஸ். ஸோ இதில் 2 ஃபேக்டர் தான் இருக்கா. நேம்லி அது என்னென்ன நம்பர்ஸ்? 1 இருக்கணும், 1 கிடச்சிருக்கு நமக்கு. த நம்பர் இட் செல்ஃப் கொடுத்துருக்கு, கிவன் நம்பர் 11 தானே சொல்லியிருந்தோம். ஸோ அந்த 11ம் கிடச்சிருச்சு. ஸோ இந்த நம்பரை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்? ப்ரைம் நம்பர்ஸ். ஸோ இதில் இருந்து நமக்கு கிளியராக தெரிஞ்சுக்கோங்க. Prime number means it has only 2 factors. Okay, then composite number means more than 2 factors. அவ்வளோதான், இதுதான் இங்கே கான்செப்ட். ஸோ ப்ரைம் நம்பர்னால் என்னது? 2 factors. தென் காம்போசிட் நம்பர்னா மோர் தேன் 2 ஃபேக்டர்ஸ். அதாவது 6 மார்க்கை போட்டு ஞாபகம் வச்சுக்கணுங்க. மோர் தேன் 2 ஃபேக்டர்ஸ், தட்ஸ் ஆல். ஓகே, தென் ஒன் மோர் திங், do you know this? 2 is the only even prime number. ஸோ ஈவன் நம்பர்ஸ்லேயே வந்து 2 மட்டும்தான் வந்து ஒன்லி ஈவன் ப்ரைமாக நமக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 2 இஸ் த ஒன்லி ஈவன் ப்ரைம் நம்பர். இது 1 மார்க்கில் நமக்கு எக்ஸாமுக்கெல்லாம் வரலாம். ஓகே, யூ கேன் நோட் இட். ஓகே சில்ட்ரன், தேங்க்யூ.